வணக்கம் வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு ஒரு சினிமா வீடியோ. நம்ம வந்து சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும், அரசியல் காணிகள் போட்டிருந்தாலும், வேர்ல்ட் நியூஸ் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பேசியிருந்தாலும், சினிமாவை தவிர்க்க முடியுமா? ஸோ சினிமாவை வந்து எங்கே வச்சு பார்க்கணும் அங்கே வச்சு பார்க்கணும். எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையோட பெரிய அங்கம் சினிமா. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை அது வந்து சந்தோஷமாக வச்சுக்கோம். அந்த வகையில் தமிழில் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஃபுல் மீல்ஸ் மசாலா மூவி வரவே இல்லையே, ஃபுல்லாக வந்து எல்லா ஆடியன்ஸும் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு மாஸ் படம் வரல அப்படிங்கிற ஒரு சின்ன வெற்றிடம் இருக்க தான் செய்யுது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப நம்மளோட கூலி வரும்னு சொல்லிட்டு நிஜமாவே ஒரு தமிழ் சினிமா ரசிகனாக வந்து நான் நம்பிட்டு இருக்கேன். அந்த வகையில் நானும் வந்து இந்த கூலி படம் வரத்துக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இந்த படம் ஹிட் அடிச்சுது அப்படின்னா வந்து அவங்க எப்படியாவது 1000 crore சம்பாதிக்கணும். அவங்க 1000 crore சம்பாதிச்சா எனக்கு என்ன வந்தது, ஆனால் என்ன வந்து அந்த படம் முழுசாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி என்டர்டெயின் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் அதனால தான் வந்து ட்ரெய்லர் 7 மணிக்கு வந்தோன்னே நான் வந்து பார்த்துட்டு அந்த ட்ரெய்லரை பற்றி உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசலாம், எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் உங்ககிட்ட ஜாலியாக ஷேர் பண்ணிக்கலான் இருந்தேன். ஸோ சும்மா இது ஒரு ஜாலி வீடியோ. ஸோ இந்த ட்ரெய்லர் ரிவ்யூவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே ஒரு கதை மைண்டில் வச்சுருந்துருப்போம், கூலி படம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் தள்ளிலாம் இல்லாமல் ஆல்மோஸ்ட் அதே கதை களத்தில் வந்து இந்த படத்தை வந்து காட்டியிருந்தாங்க. நம்ம எவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்தாலும் ரஜினியோட என்ட்ரியை பற்றி வந்து பேசியே ஆகணும். இந்த ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவரோட என்ட்ரி வந்து வருது. அந்த என்ட்ரியில் அவர் வந்ததுலேருந்து அந்த ட்ரெய்லர் முடிகிற வரைக்கும் அவர் தான் வந்து சும்மா கேப்டிவேட்டிங்காக இருக்கிறாருன்னா ஃபுல் அட்டென்ஷன் வந்து அவர் மேலே தான் இருக்குது. எவ்வளோ ஸ்டார்ஸ் அதில் வந்துட்டு போனாலும் அவர் தான் ரொம்ப கன்வின்சிங்காக நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுறாரு, ஃபுல்லாக கவனிக்க வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறா போகிறாரு அண்ட் அவரோட ட்ரெஸ் எப்படி இருக்குது, யாரெல்லாம் அவர் கூட நிற்கிறாங்க, என்ன டைலாக் பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து முழுக்க வந்து ரஜினி தான் வந்து நிற்கிறாரு அந்த ஃபுல் ட்ரெய்லர்லையும். அதை தாண்டி வந்து எல்லா ஸ்டார்ஸுமே அவங்களோட லுக்கு செம்மையாக இருக்கியா. உபேந்திராவோட லுக்கு தான் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஒரு சாதாரண லுக் மாதிரி இருந்துச்சு. சத்யராஜ் வந்து அவரோட லுக்லேயே வந்திருக்காரு. அவரும் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் செம்மையாக இருந்தது. அவர் வந்து இப்படி நின்று ரஜினியை பார்த்து உன்னை யாரா இங்கே வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்கள ஒரே ஃப்ரேமில் பார்க்குறது செம்மையாக இருந்தது. அண்ட் நாகார்ஜுனா, நான் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே அவர் தான் வந்து ஸ்டைலிஷான ஸ்டார்னு தெரியும். ஸோ ஹீஸ் அ ஸ்டைலிஷ் ஆன்டகனிஸ்ட்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஆனால் அவர் மட்டும் இல்லை, அமீர் கானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஸ்டைலிஷ் ஆன்டகனிஸ்ட்டாக வந்து வந்திருக்காரு. ஸோ ஒரு வில்லன் எவ்வளோ கொடூரமானவன் அப்படின்றத காட்டுறதுக்காக வந்து அவன் என்ன ஒரு கொடூரமான விஷயம் பண்ணுவான் அப்படிங்கிறத தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படத்துலையும் வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. அதில் இவர் ஏதோ 2 கன்னெல்லாம் எடுத்து நாயங்களாம் ஓடுது, ஏதோ சுடுறாரு, அந்த மாதிரி அவர் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து காட்டுறாங்க. ஸோ பேசிக்கலி இதோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் அப்படின்றது வந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி அப்படின்றத பார்த்தா வந்து தோணுது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன இந்த கூலியோட ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வேளை கூலி படம் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற ஸ்டோரி வந்து அநியாயத்துக்கு ரொம்ப சிங்காக இருந்துச்சு அப்படின்னா சத்தியமாக நான் உங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறேன். ஸோ சும்மா ஒரு ஜாலியான கேமாக அதை விளாட்லாம். எனக்கு தெரிஞ்ச பேசிக் ஆஃப் த ஸ்டோரி வந்து உபேந்திரா ரஜினி வந்து நண்பர்கள். உபேந்திராவை வந்து இந்த நாகார்ஜுனாவோ இல்லை அமீர் கானோ சேர்ந்து வந்து போட்டுடுறாங்க. உபேந்திரா வந்து இந்த ஆர்டரே வந்து ஏதோ கண்ட்ரோலில் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த கூலி சங்கத்தை போட்டுட்டோன்னே ரஜினி வந்து அவருக்கு பழி வாங்குறதுக்காக வந்து வராரு. உபேந்திராவோட பொண்ணு தான் ஸ்ருதி ஹாசன், அதிலே வந்து ஈஸியாக வந்து காட்டியிருக்காங்க. இதில் சத்யராஜோட ரோல் என்ன அப்படின்னு தான் தெரியல. உபேந்திராவோட ஃப்ரெண்டா இல்லை லோன் போலீஸ் ஆஃபீஸரா, ஏன்னா ஸ்ருதி ஹாசன் கூட வந்து டான்ஸ்லாம் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் சௌபின் கேரக்டர் அவரும் அந்த ஹார்பரில் அந்த சங்கத்தை வந்து, அதாவது இந்த கூலிகளெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வேலைக்கு எடுக்கிற ஒரு ஆளாக வந்து வில்லன் சைடில் இருக்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரில் வந்து காட்டுறாங்க. இதுக்கு மேலே நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸு அப்படின்றது வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு முழுக்க இது ஒரு டீகோடிங் வீடியோவாக எனக்கு பண்ணுறதுக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. ரிவ்யூ ப்ளஸ் டீகோடிங் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயம்லாம் நம்மளோட கண்ணில் வந்து பட்டிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து எனக்கு இது வந்து கிளாரிட்டியாக புரிஞ்சிச்சுப்பா, ஐயோ இது என்னன்னு புரியலையே, உங்களுக்கு புரியுதான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு இந்த லைக் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. ஸ்ருதி ஹாசன் வந்து வேணுன்ட்டே ஒரு டல் மேக்கப் போட்டு அவங்க சோகமாகவே இருக்க மாதிரி காட்டினதுனால கண்டிப்பாக உபேந்திரா வந்து செத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகம் வந்து எழும்புது. ஆனால் சில டவுட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்சை வந்து ரஜினி பிடிச்சிருப்பார்ல, அதோட ப்ரொமோஷன் போஸ்டர் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் வாட்சஸ் ஒன்றா கட்டி வந்து பிடிச்சிருப்பாரு. அதில் இது மாதிரி வந்து இதில் வாட்சை ஒரு ஷார்ட் வந்து காட்டுறாங்க. அதை பார்க்கும் போதும் அதுக்கப்புறம் இன்னொரு எலக்ட்ரிக் சேர், ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, இவங்களை பார்த்தா வந்து இந்த நெட்வொர்க்கால் மட்டும் இவங்க பெரிய ஆளாக இல்லை, இவங்க அதையும் தாண்டி வேறு ஏதோ பண்ணுறான்னு காட்டினோடனே கழுத்தில் ஏதோ குத்துறாங்க, நரம்புலாம் புடைக்குது. ஒரு எலக்ட்ரிக் சேர் ஒன்று காட்டுறாங்கல்ல, அந்த எலக்ட்ரிக் சேரு, அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுருப்பார், அதில் கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறம் வாட்சை உத்து பார்க்கறது, இந்த வாட்ச் வேறு திருப்பி வந்துகிட்டே இருக்கிறதுனால
நான் ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்னு கூட இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு டைம் ட்ராவல் மூவியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. ஸோ ரொம்ப ஓவராக யோசிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு அது நான் சொல்ல விஷயம்லாம் பார்த்தா என்ன தோணுச்சு, கண்டிப்பாக வந்து என்னோட நிறைய பேர் இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது என்ன மீனிங், எதுக்காக அதெல்லாம் காட்டினாங்க, டைம் ட்ராவல் மூவியா அப்படிங்கிறது தயவு செய்து கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா என்னோட குழப்பத்தை உங்கள் முன்னாடி வச்சுட்டேன். ஸோ உங்களோட பதில் என்னன்னு பார்க்கறதுக்கு, கிளாரிட்டி என்னன்னு பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. அதை தாண்டி இதை பார்த்தா ஒரு ட்ரெய்லர்னால் ஒரு படத்தை பார்க்க வைக்கணும். சூப்பர்பா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு ஹைப்புக்காக இந்த ட்ரெய்லரை பார்த்தோம். இன்னும் 13 நாள் வந்து இந்த ட்ரெய்லரோட ஹைப்லேயே வந்து இந்த படத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன், கனவு கண்டிருப்பேன், பார்க்கணுன்னு தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பி வெரி ஹானஸ்ட்டு, நீ வந்து இந்த படத்தை பற்றி வந்து என்னடா பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா இந்த ட்ரெய்லரு ஆரம்பிக்கிறப்பா கூலி ட்ரெய்லர் பார்க்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் முடிகிறப்போ கண்டிப்பாக அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த லோகேஷ் கனகராஜ் படத்தையே எடுத்துக்கலாம். லியோவோட படத்தை மறந்துடுங்க, அதாவது லியோவோட செகண்ட் ஹாஃபை கூட மறந்துடுங்க. ஆனால் லியோவோட ட்ரெய்லர் இருக்குல்ல, வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் இப்போயே போயிட்டு லியோவோட ட்ரெய்லர் வந்து பாருங்கள். கடைசியில் அந்த லியோதாஸ் விசில் அடிச்சுட்டு அப்படியே அந்த சிகரெட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போவாங்கல்ல, சுருட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே, அதோடு முடிஞ்சு லியோ அப்படின்னு போடுவாங்கள்ல, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேறு லெவலாக இருக்கும். செம்ம பேக்டாக இருக்கும். க்யூரியாசிட்டி இருக்கும் அந்த ட்ரெய்லரை பார்த்தா, மாசு ஹைப் இருக்கும், அண்ட் அவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்படியே ஒரு பவர் பேக்டு பாம் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஏதோ ஒன்று வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. அது எடிட்டிங்னாலேயா அப்படின்னு தெரியல, இல்லை இவங்க அந்த கதையை ரிவீல் பண்ண விதத்தினாலேயா அப்படின்னு தெரியல. பொதுவாக நிறைய படங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கதையே காட்டிடுவார் டேரக்டர், இதான் கதை, இதை தான் நீ வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிற, இதில் காட்டாத விஷயங்கள்லாம் படத்தில் நீ பார்த்து என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில டேரக்டர்ஸ் ட்ரெய்லரில் எப்படி கட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர்ஸை வச்சு அதில் குட்டி குட்டி விஷயமாக வச்சு நம்மளை குழப்பிடுவாங்க. நம்ம இதான் நெக்ஸ்ட்டு போவோம், வேறு ஒரு விஷயம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வேணும்ட்டே ஒரு மாதிரி தோய்வான ஒரு ட்ரெய்லரை காட்டிட்டு படத்தில் வேறு ஏதாவது சர்ப்ரைஸ் எலமெண்ட் வச்சிருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஒரு ஆவலும் தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஏதோ ஒரு மிஸ்ஸிங். நம்ம கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்க மாட்டோம் ட்ரெய்லரை, ஒரு 3-4 வாட்டி பார்த்துருக்கோம்ல. ஸோ 1080p போட்டு வந்து 3-4 வாட்டி அப்புறம் ஸ்லோ பண்ணிலாம் பார்த்து, அதுக்கப்புறம் இயர்ஃபோனெல்லாம் வந்து கேட்டு எதாவது மிஸ் பண்ணிட்டோமா, நம்மளுக்கு தான் வந்து அவ்வளோ பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வாட்டி பார்த்தாலும் வந்து இந்த ட்ரெய்லரில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணமாக நான் மட்டும் இல்லை, நம்மளோட ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நெட்டிசன்ஸ் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா சிங்க் இருந்துச்சு. ஆமாம் இல்லை, நம்மள மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட பாட்டு வர ஆரம்பிச்சப்போ 3 பாட்டு இருந்துச்சுல. அந்த மோனிகா பாட்டு வந்து ஸ்டார்டிங் சுத்தமாக பிடிக்கல, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு அந்த பாட்டு. திருப்பி கேட்டு பழகிச்சுன்னு வச்சுக்கோம். அந்த பவர் ஹவுஸ் பாட்டும் சரி, அப்புறம் சிக்கி டு வைப், இந்த 2 பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஜெயிலர் படத்தை பற்றி யாராவது சொல்லியிருந்தாங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஜெயிலர் படம் வந்து சுமராக இருந்துச்சு, ஆனால் அந்த படத்தை வந்து அனிருத் வந்து எலிவேட் பண்ணி அது ஒரு செம்ம மாஸ் ஹிட் படம் மாதிரி அவர் தான் வந்து மாற்றிட்டாரு. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக ரஜினிக்கு ஈக்குவலாக அந்த படத்துக்கு அனிருத் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு வந்து பவர் ஹவுஸ் மியூசிக்காக போட்டுருவாப்பில். இந்த படத்தில் அந்த 3 பாட்டெலாம் வந்தப்போ ட்ரெய்லரில் சும்மா பிரித்து மேய்ஞ்சிருவார் அப்படின்னு பார்த்தா வந்து கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் லெட் டவுனாக ஒரு தோய்வா, ஸ்லோவா, டல்லா, வாட் எவர் இல்லைனா எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாததுக்கான மெயின் ரீசன் அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா இல்லை. இதில் வந்து ஏதோ ஒன்று இதனால் பாடி காட்டணும். அவர் வந்து அடிக்கடி இந்த பாடிட்டே இருப்பார் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக. அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செட்டே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெய்லருக்கு உண்டான பிஜிஎம் வந்து எங்கேயுமே வந்து ஒட்டவே இல்லை. அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு 3-4 வாட்டிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிஜிஎம் நம்ம மைண்டில் ஒட்டிக்கணும்ல, அப்படி தான் அந்த ட்ரெய்லரில் இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு ஜிங்கிளும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரில் இல்லவே இல்லை அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் கீழே போய்ட்டு அனிருத் தயவுசெய்து ரெஸ்ட் எடுங்க, திருப்பியும் போட்டதே போட்டுருக்கீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் 3 செம்ம பாட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறனால ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்து மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, படத்தில் எப்படி போட்டிருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆல்பம் வேறு இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்பமில் மற்ற பாட்டெலாம் வந்து கேட்கணும். இந்த 3 பாட்டு தான் கேட்டிருக்கேன். இன்னும் 4-5 ட்ராக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ராக்லாம் கேட்டுட்டு ஆல்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் கூட நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். சரி, கடைசியாக ஒரு மேட்ரு. இல்லை, ரஜினி என்ன பண்ணுறாரு, இதுலேயே ஸ்மோக்கிங் சீன் உங்களுடைய ஆசைக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பீடி பிடிக்கிற மாதிரி சீனை வந்து வச்சுட்டாங்க. அதில் வந்து இந்த தேவாவை பற்றி தெரிஞ்சும் நீங்கள் என்கிட்ட விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடந்து வரும்போது அந்த பீடியை இங்கேருந்து இப்படி பண்ணுறாருல அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைலில், அதில் அந்த ஒரு மாதிரி பழைய காலத்து பாஷா அந்த மாதிரி நெகட்டிவாக போட்டுடுறீங்களே, அதில் யங் ரஜினி இருக்காப்புல. அந்த ட்ரெய்லரை ஸ்லோவாக ஓட்டி பார்க்குறப்போ ஒரு வேன்லேயோ பஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்கும். அதுவும் ஆக்சுவலாக பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு அது யங் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. அப்படி நான் வந்து தப்பாக சொல்கிறேன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கரெக்ட்னாலும் கண்டிப்பாக உங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதில் இந்த பழைய ரஜினியை காட்டுறப்போ ஒரு செகண்ட் நம்மளுக்கு ஏதோ 80s 70sலேருந்து ஒரு ரஜினி ஃப்ரேம் எடுத்து அப்படி காட்டிட்டாங்கன்னு தோணும். ஆனால் இல்லை, அதுக்கப்புறம் திருப்பி பார்க்குறப்போ வந்து ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இதுக்காக ஆப்வியஸ்லி நம்ம ரீசெண்டாக நிறையா படங்களில் சில படங்களில் பார்த்து
அந்த டிஏஜிங் அதெல்லாம் மறந்துங்க, கோட்டை தான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும் இருக்கேன். சில படங்களில் படம் ரொம்ப கேவலமாக இருந்தாலும் டிஏஜிங் நல்லா இருக்குன்னு நினச்சேன். அந்த தக் லைஃப்பில் ஸ்டார்டிங்கில் கமலுக்கு நல்லா டிஏஜிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரஜினிக்கு இதில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ளாஷ்பேக்கில் ஃபைட் இருக்குது. ஸோ பேக் ஸ்டோரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னாலே வந்து இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் யங் ரஜினிகாந்தை வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூலியில் பார்க்குற கெட்டப் மட்டும் இல்லாமல் இன்னொரு கெட்டப்பும் இருக்கிறது அப்படிங்கிறது இது மூலிமா புரியுது. அதை தாண்டி இது எல்சியூவா அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. லோகேஷ் வந்து போயிலாம் சொல்கிறாரு. அவரோட 3-4 இன்டர்வியூ வந்து 1 மணி நேரம் இன்டர்வியூலாம் பார்த்தா திருப்பி இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தார். ஸோ அதை நம்புறதுக்கு ஏன் தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கைதி படத்தில் ஒரு பிரதர் நடிச்சிருப்பார், போலீஸாக நடிச்சு அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து கண்டுபிடிச்சி போட்டுருவாங்க துரோகி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இதில் நாகார்ஜுனா பக்கத்துலேயே நிற்கிறார் ஒரு அடியாளா. ஸோ அந்த மாதிரி குட்டி விஷயங்கள்னால இது வந்து எல்சியூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுது. அண்டு இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சொல்லியிருந்தாரு, நிறையா இந்த ஜெயிலரில் வர மாதிரி எல்லா ஸ்டேட்டில் வந்து ஒரு ஸ்டாரை போட்டு அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி ஒரு படம் மாதிரி இது இருக்காது. எல்லாருக்குமே கதையில் வந்து காரணமும் களமும் அவங்களுக்குன்னு ஒரு ஆர்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெய்லரில் நம்மளெல்லாம் வந்து இது இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்மளை நினைக்க வச்சு படத்தில் சர்ப்ரைஸ் பண்ணி வேறு மாதிரி இருக்கிறதுக்காக அந்த ட்ரெய்லர் இப்படி கட் பண்ணியிருக்காங்களா, இல்லை எனக்கு தான் கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயிண்டிங்காக தோணுதா அப்படிங்கிறத உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ரிவ்யூவில் சொல்லிட்டு கேட்கலாம்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தா என்ன நினச்சிருக்கீங்க? நம்ம 2 பேரும் சிங்கில் இருக்கோமா? அண்ட் நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா? நீங்கள் நிறைய பார்த்து வச்சுருப்பீங்களே, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கூலி படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் ஒன்லைனை வந்து கீழே போடுங்கப்பா. அது யாருது வந்து ரொம்ப கதைக்கு ஒத்ததாக இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து த பெஸ்ட்டு ப்ரெடிக்ஷனுக்கு வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் தரேன்னு சொல்கிறது உறுதி. ஸோ இதோட முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம்.